ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் ஆகிலோட கண்ணு முன்னாடியே சனம் பாம்பு அடித்து இறந்து போனதுனால ரொம்பவே அழுதுட்ருக்கான். அம்மாக்காரி தான் சமாதானப்படுத்துகிறேங்கிற பேரில் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பின்னாடி அவனோ திடீர்னு பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக அவன் சிரிக்கிறான் அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பக்கம் செகர் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அவளை பார்த்த உடனே இவன் டக்குன்னு சனம்னு சொல்கிறான். சனம் போயிட்டு அப்பா அவள் திரும்ப வரமாட்டா அப்படின்னு சொன்னான். அம்மா சனம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்படி இவ உயிரோட வந்தா அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு வகையில் ரிஹானோட துவா தான் காரணம். ஏன்னா அவன் வீட்டில் உட்காந்துட்டு தொழுதுட்டு இருக்கான். என்னை விட்டு அவள் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, அவளை நான் உண்மையிலே ரொம்ப காதலிக்கிறேன், அவளை எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் பாதுகாக்கணும் யா அல்லா அப்படிங்கிற மாதிரி தொழுது துவா செஞ்சிட்ருக்கான். அதனால தான் செகர் இன்னைக்கு உயிரோட இருக்கா. நம்ம செகர்கிட்டேயுமே போயிட்டு சனம் நீ எப்படி உயிரோட வந்த, நான் என் கண்ணு முன்னாடியே நீ எரிஞ்சு போகிறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டேன், நீ என்னோட வாழ்க்கையை விட்டே போயிட்டேன்னு நினச்சிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்ருக்கான். எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த நீலாம்பரிக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. கண்ணு வேற தெரியல இல்லையா, என்னதான் நடக்குது அங்கே அப்படின்னு கேட்டால் அந்த சனம் உயிரோட வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கும் இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இது எப்படி சாத்தியம், அவன் எப்படி உயிரோட வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகில் வந்து ரொம்பவே பயந்து பொறுக்கான் இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு ஈக்குவலாக இவளும் நடிச்சாகணும். அதனால் அவகிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு சனம் நீ உயிரோட வந்துட்டியாமா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடிச்சு சீனை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த அங்கிள் ஆண்டியும் திருட்டு மொழி முழிக்கிறத பார்த்துட்டு இவ கெஸ் பண்ணிடுறா. கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்தது இவங்க 3 பேராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ என்னை கொல்ற அளவுக்கு திட்டம் போட்டிருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் இவளும் கேட்குறா, ஆமாம்மா நீ எப்படிமா தப்பிச்சு வந்த, கார் வெடிச்சதை நாங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்தோமே அப்படின்னு சொன்னா. அப்பதான் இவ நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. இவ காரில் வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க காரை ஸ்டாப் பண்ணி என்னோட பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சு, அவசரமாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இவளா இருந்தால் கண்டிப்பாக லிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டா. ஆனால் ரிஹான் சொன்னான் இல்லையா, நடுரோட்ட ஒருத்தவங்க விழுந்து கிடக்குறாங்க, அது எப்படி நான் கண்டும் காணாமல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே அவங்கள ஏற்றுனா அவங்க என்னடா ஆனால் காருக்குள்ளே ஏறின அடுத்த செகண்டே காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. திருட்டு கும்பல் போல். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தா நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போடி ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தான் இவக்கிட்டேருந்து காரை ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் பாம்பு அடித்து பாவம் அவங்க செத்து போயிட்டாங்க போல். ஸோ இப்படி தான் நான் தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்ல வேலை அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும், நீ உயிரோட வந்துட்ட. சரி எனக்கு ஒரு டவுட்டு சனம், காரில் எப்படி பாம்பு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த டவுட் இவளுக்குமே இருக்குது. கண்டிப்பாக அது இவங்க தான் பார்த்தாங்கன்னு தெரியும். ஆனால் ஆகில் ஏதோ சும்மா விடுறதா இல்லை, என்னோட பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு எதிரி யார் இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கால் பண்ண போனால் ஒரு பக்கம் நீலாம்பரியோ திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கா. போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செகர் என்னடானா அவள் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கா. போலீஸ் வந்துட்டாங்கன்னா நான் திருடிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன்கிட்ட ஃபோனை பிடிங்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம இப்போ கல்யாணத்துக்கு போய் ஆகணும், கல்யாணத்துக்கு லேட் ஆகிடுச்சுல, இந்த நேரத்தில் போயிட்டு போலீஸு அது இதுன்னு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்புறம் இதனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், ஹயாவோட கல்யாணத்தையும் நம்ம கரெக்ட் டைமுக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை பற்றிலாம் அப்புறமா பேசிக்கலாம், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்றா. இந்த பக்கம் சனமை வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா ரஷ்யாவோ. அவளோ திரும்ப திரும்ப ஆகில் சனம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அடிக்கும்போது கத்துனான் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையும் ஆகிலும் எதுக்காக நீங்கள் பிரிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. உன்னோட எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியாது, வாயை முடிட்டு அமைதியா வாடி. ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியும், ஆகில் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதுவும் யாரை தெரியுமா, நீ பார்த்தல்ல ஒரு பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்கால அவளை தான். அதுவும் இந்த தடவை வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் இல்லை, உண்மையான கல்யாணம், அந்த பொண்ணுக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் ஹயா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம நேரில் பார்த்தோமே அந்த பொண்ணை தான் ஆகிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும், ஆகில்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும், அது நான் இல்லைங்கிற உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. எப்படியாவது இவங்ககிட்டேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக காரும் பிரேக் டவுன் ஆகுது. அந்த சமயம் பார்த்து இவளும் ரஷ்யாவோட கையை கடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. பின்னாடியே அந்த ரவுடி பசங்களும் ஓடி வந்துட்டு இருக்காங்க அவளை பிடிக்கிறதுக்காக. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் கல்யாணத்துக்கும் ஒரு வழியாக வந்துட்டாங்க. சரி பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தா அப்போ அந்த ஃபைஸோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், அவள் எப்படி வருவா, அவளுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, அதனால அவன் இந்த கல்யாணமே வேணான்னு எங்கேயாவது ஓடி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக பார்த்தா நம்ம ஹயாவுமே வந்து நின்றுட்டு இருக்கா. எல்லா உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக வந்து நிற்கிறா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இவ எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி அவனுமே முழிச்சிட்டு இருக்கான். சேகரும் போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு கிடைக்க போகுது, நீயும் ராகத்தும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இருக்கா. சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வர போனால் அந்த பக்கம் ராகத்தோ அவன் தான் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஹயாவோ அவனை முழுக்க முழுக்க பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் கல்யாணமே பண்ணிக்கிறா. இந்த ஃபைஸோ நேராக ஹயா கிட்டே போய் கேட்குறான், எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக
அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ எந்த பதிலுமே சொல்லல. அவ படிக்கே போயிட்டு மணமேடையில போய் உட்காந்துடுறா. ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை படிச்சுட்டு இம்ரான் குறைசியோட மக ஹயாங்கிற மாதிரி படிக்கிறாங்க. அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. இம்ரான் குறைஷி அப்படிங்கிறது வந்து நம்ம ரிஹானோட அப்பா பேரு, அதாவது நீலாம்பரியோட எக்ஸ் லவர் பேரு. அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு பிறந்த புள்ள தான் இந்த ஹயா. அப்படி பார்க்க போனா உறவு முறையில நம்ம ரிஹானும் ஹயாவும் அண்ணன் தங்கச்சி வருது. ராகத் அன்சாரியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவளோ யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இந்த ஃபைஸோ அவ என்ன பதில் சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அவளால் எதுவும் பேச முடியாது இல்லையா, அப்படிதான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆண்டியோ அவகிட்ட போய் கேட்டா அவ எப்படி வாயை திறப்பா, அவதான் ஊமையாச்சு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசினா டக்குன்னு சேகரம் வாயை முடுங்க ஆண்டி நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹயா கிட்ட போயிட்டு அவங்க உங்ககிட்ட சம்மதமானு கேட்குறாங்க. உனக்கு சம்மதம்னா நீ தலையாட்டி பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்குறாங்க, ராகத் அன்சாரி அவங்களோட கணவனா ஏற்றுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா அடுத்த செகண்டே இவ குபுல் ஹே, அதாவது சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியுமே வாயை திறந்து பதில் சொல்லிடுறா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இவ எப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ராகத்துமே தன்னோட முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எப்படி இவளுக்கு பேச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைசோ அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் போது அவனடானா 3 தடவையுமே சம்மதம் சம்மதம்னு சொல்லிட்டு வாயை திறந்தே பதில் சொல்லிடுறா. இந்த பக்கம் நம்ம சனமும் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு வழியா வீட்டுக்கே வந்துட்டா போல. வீட்டுக்கு வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி ஆகில் கிட்ட சொல்லி ஆகணும், அங்கே இருக்கிறது சனம் இல்லை அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. அவனுமே கால் அட்டன் பண்ணுறான். என்ன வீட்டிலேருந்து கால் வருது, வீட்டில் தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணா இவளும் பதில் சொல்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளரையே வந்துடுறாங்க. அதனால இவளும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ரஷ்யா வீட்டுக்குள்ளே வந்துட்டு சனம் நீ எங்கே இருக்க, நீ இங்கே தான் வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையாக வெளியே வாடி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை வந்து அங்கே இருக்கிற பெரியம்மாவுமே காதில் வாங்கிட்டு சனமா அப்படின்னா சனம் தப்பிச்சிட்டாள் அவங்க கிட்டேருந்து, யாரெல்லாம் என்னோட பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அவளோ வந்து வீடு ஃபுல்லாக ஒளிஞ்சிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. இவனுங்க என்னடா ஆனால் பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. மாடியில் ஏறி ஓடி போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒருத்தன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டாக அவளை பிடிக்க போகிற நேரமாக பார்த்து பெரியம்மா வண்டியை விட்டு ஏற்றிடுறாங்க. கீழே விழுந்துட்டா. அப்போதான் அவள் திரும்பி பார்க்குறா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது எதுக்கு மாஸ்க்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருந்தா. டக்குன்னு இவங்களும் அவங்களோட மாஸ்க்கை வந்து விலக்கி காட்டுறதுக்காக தூக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு அந்த ரஷ்யா வந்துட்டு தடுத்துட்டு நீ எதுக்கடி ரூமை விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. அவளை பார்த்து அடுத்த செகண்டு இவ அங்கேருந்து ஓடி ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறா. பின்னாடியே அந்த ரஷ்யாவும் துரத்தி வந்துட்டு இருக்கா. எங்கே ஓடி போன நீ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு. அதுக்குள்ளே இவளும் ஒளிஞ்சிருந்த இடத்துலேருந்து கபோர்ட்லேருந்து வெளியே வரா. அப்போ பார்த்தா அவள் ஷாலில் வந்து ஒரு லாக்கெட்டு மாட்டி இருக்கு. அது வேற எந்த லாக்கெட்டும் இல்லை, இவ வச்சிருந்த லாக்கெட்டு தான். அது மிஸ் ஆயிருக்கும், செகர் போட்டுட்டு போயிருப்பா. ஸோ இப்போ அதே லாக்கெட்டை பார்த்துட்டு இருக்கா. இது அதே லாக்கெட்டு தானே, இது எப்படி இங்கே திரும்ப வந்துச்சு, இதை காணோன்லாம் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது. அதில் வந்து 2 பிக் இருக்கிறது தெரியுது. ஒரே மாதிரி 2 குழந்தைங்க, ரெட்டை குழந்தைங்க இருக்கிறது தெரியுது. அதில் இருக்கிறது ஒன்று இவளோட ஃபோட்டோன்னு இவளுக்கு நல்லாவே தெரியுது. இன்னொருத்தி யாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ராகத்துக்கிட்டேயுமே கேட்குறாங்க, ஹயாவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா அவனும் சிரிச்சபடியே 3 தடவை சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஒரு வழியா கல்யாணமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகத்தும் ஹயா கிட்ட வந்துட்டு உனக்கு பேச்சு வந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டா என் வாழ்க்கையில தான் ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இல்லையா, அதுல ஒன்று தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் செஹரும் ரஷ்யாவுக்கு கால் பண்ணி முடிவை மாற்றிக்கிட்டா போல். ஹயாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆகிலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போயிட்டே இருப்பேன், ஏன்னா என்னோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. வாயை மூடிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யடி, நீ மட்டும் என்னை விட்டு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னா அப்புறம் நானே உன்னை கொண்டுடுவேன் பார்த்துக்கோ. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா அங்கே ஹயாவோட கல்யாணம் முடிஞ்சு யாருமே இங்கே வீட்டுக்கு வரக்கூடாது, நான் சொல்லும் போது வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவளுக்கோ ஒன்றுமே புரியல. ஹே ஹலோ யார்கிட்ட நீ ஆர்டர் போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளோ ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டா. எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொன்னதும் அப்படின்னா வெளியே போய் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ அந்த வீடு ஃபுல்லாக நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சனம் எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் நீ வெளியே வரலன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன்னோட ஆகிலோட கதையை நான் முடிச்சிருவேன், அவனை நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே சனமும் வந்துட்டு அவ்வளோ நீ கஷ்டப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கா. ஒரு வழியா நீ வீட்டில் தான் இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்தா நீ என்ன சொல்றியா அதை நான் கேட்குறேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் உன் கூட வர்றதுக்கு தயார், ஆனால் அதுக்கு முன்னாடி
முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொன்னா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன கேள்வின்னு கேட்டா அவளும் அந்த லாக்கெட்டை காமிச்சு, இதுல 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு போட்டோ என்னோடது, என்னோட சின்ன வயசு போட்டோ, இன்னொரு பொண்ணு, இந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாளா மாட்டாளா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.